ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னென்னா இவங்க போகிறாங்க போய் ரெஸ்ட் எடுக்கன்னு, ஆனால் எந்த பக்கம் போட்டு எங்கே போனார் அப்படின்னு கேட்டு சீஷர்கள் தான் இப்போ தான் பிரசங்கம் பண்ணியிருக்காங்களே, இயேசுபாவை பார்க்கணுன்னு பெரிய கூட்டம் ஏற்கனவே சுற்றி போய் அந்த இடத்துல வெயிட் பண்ணிச்சான் அவர் வந்துடுற இடத்துல அவங்கள பிடிக்கிறதுக்கு. ஆனால் இது நான் நினச்சேன், ஐயோ பாவம் போனாங்களே, ஆனால் ரெஸ்ட் எடுத்தாங்களோ இல்லையோ தெரியலன்னு. டிசைனர் விஜயத்தில் எலன்மைட் எழுதுறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இன்னொரு இடத்துல இறங்கி ஜீசஸும் அவங்களுடைய சீஷர்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். ஜீசஸ் டாக்ட் வித் தெம். அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னார், இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணுற தப்பு, இதை சரி பண்ணணும். அவர் வந்து முகமாக பேசாதபடிக்கு எல்லாவற்றையும் அவங்களோட ஷேர் பண்ணார் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு மலையிலேருந்து பார்க்குறாங்க. இவங்க வந்து ஒரு ஹிடன் பிளேஸில் இருக்காங்க, பார்க்குறாங்க அங்கே கூட்டம் அலமோதுது, கீழே 5000 புருஷர் சேர்ந்துட்டாங்க. ஜீசஸ் மனதிறங்கினாங்க. அவர் வந்து இவ்வளோ சீக்கிரமாக அவங்களோட ரெஸ்டிங் பீரியட் முடியணும்னு ஜீசஸ் விரும்பலை. ஹி வாண்டட் மோர் டைம். ஆனால் பாருங்கள், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போதும் யாராவது வந்து நம்மளை தடை பண்ணிட்டா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும்ல. இந்த லெசன் ஜீசஸ் கோவப்படல, மனதுருகி மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் இருக்காங்களே, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இறங்கி வந்து அவங்கள்ட்ட பேசினார். அவங்கள்ட்ட ஃபுல்லாக அன்றைக்கி எல்லா காரியங்களை குறித்து அவங்களுக்கு சுகம் கொடுத்து அவங்களாம் தேடி வந்தது அவற்றிருந்து நிறைய சுகம் பெற்றுக்கொள்ள தான். அதோடு மட்டும் அன்றைக்கி அவங்களுக்கு நிறைய பிரசங்கமும் பண்ணார். காலையிலேருந்து அவர் பேச ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. முடியும் போது நீங்களே உங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னாங்க. பயந்துட்டாங்க சீஷர்கள், எப்படி ஏசுபா இவ்வளோ பேர் இருக்காங்க, சீக்கிரம் அனுப்பி விடுங்க. இல்லை, உட்கார வைங்க. இருந்த 5 அப்போ 2 மீன்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். சிம்பிள் ஃபுட். ஜீசஸ் எப்பெல்லாம் மிராக்கிள் பண்ணாங்களோ அதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான நேரங்கள்னு சொல்கிறாங்க. சும்மா ஒரு ஆடம்பரத்தையும் அவருடைய பெருமையும் காமிக்கிறதுக்காக ஒரு நாளும் மிராக்கிள் செய்யலை. அன்றைக்கி அந்த பீப்புள் கேட்க வேண்டிய உண்மையான பரலோக விருந்தை கேட்டு ஸ்பிரிச்சுவல் ஃபீஸ்ட் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ அவங்க வயிற்றுக்கும் சாப்பாடு தேவை, ஜீசஸ் அதை ப்ரொவைட் பண்ணாங்க. அது இல்லாமல் அவங்கள வெறுமையாக அனுப்பலை. நம்மளும் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அவர் கொடுக்காம அவங்கள சும்மா அனுப்பவே மாட்டார். அதெல்லாம் கொசுறு. இன்றைக்கி சொன்னாங்கல்ல, கருவேப்பிலை ஃப்ரீ. காய்கறிக்கு போய் இவ்வளோ வாங்கினீங்கன்னா ஃப்ரீ கொடுக்குறதுக்கு தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். இல்லை, கருவேப்பிலை கொடுத்துருங்க, கொத்தமல்லி கொடுத்துருங்கன்னு. காயெல்லாம் யார் வாங்குவா? அவர்கிட்ட போய் உட்கார்றது தான் அது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். அவர்கிட்ட போய் அவர் சொல்கிறத கேட்கணும். இன்றைக்கி அவரை மீட் பண்ணாமல் நான் இங்கேருந்து எந்திரிக்க மாட்டேன்னு அவருடைய பாதத்தில் உட்காரும்போது மற்ற எல்லா பிரச்சனையும் அப்படியே சரியாக போயிடும். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ருசிச்சு பாருங்கள். நீங்களா தனியாக உங்கள் பலத்தில் நீங்கள் போராடி ஒரு முடிப்பீங்க. ஏன்னா அவர் கடவுள் உங்களோட தான் இருக்கார். நடுவில் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட், த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த டே அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு, இதுக்கு பயமாக இருக்குப்பா, இது இன்னைக்கு இது இருக்குது, இந்த பிளான் இருக்குது, அது இருக்குது. நீங்கள் நினச்சதோட ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு திருப்பி சாயங்காலமும் அவரோட உட்காருவீங்க. இது என்னுடைய அனுபவம். காட் எக்ஸ்ட்ரா டைம் நம்மளுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். டைத் மாதிரி தான், டைமும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ காட் வந்து அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் டே அன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் அண்ட் உலக பிரகாரமான ஃபுட்டும் கொடுத்து அன்னைக்கு அவங்கள பிளஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசி எல்லாத்தோட இது முடிஞ்ச உடனேயும் பெரிய இன்னொரு காரியம் நடக்க ஆரம்பிச்சிச்சு.